அம்மாபாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கே உண்டாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், துலபாக்கள், இங்கு கூடி அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக ஆமீன். இஸ்லாத்தில் கூட்டு துவா கூடுமா கூடாதா? இது பல காலங்களாக ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியாக இருந்தது. பிறகு உலமாக்கள் விவாதங்களை வைத்து வெற்றி பெற்றார்கள். ஆனாலும் சூழ்நிலை என்பது அறவே மாறவில்லை. முதலாவதாக அவர்களுக்கு ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட்டது, மறுப்பு தெரிவித்தார்கள். என்ன ஆதாரம் என்றால், நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருக்கும்போது 3 முறை ஆமீன் கூறுவார்கள். அந்த ஹதீஸில் இப்படி வருகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் என்று கூற வேண்டும் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறினார்கள். இந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கும்போது அவர்கள் சொல்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்கு, மனிதர் அல்ல, அதனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பிறகு வலத்தாலீன் என்று ஃபாத்திஹா சூரா ஓதி முடித்த பிறகு ஆமீன் என்று கூறுவோம் அல்லவா, அதை எடுத்து வைக்கும்போது இது தொழுகைக்கு உள் இருக்கக்கூடிய இபாதத், இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். பிறகு உலமாக்கள் தொடர்ந்து ஆதாரங்களை அடுக்கினார்கள். மிக அழகாக ஒரு ஹதீஸ் வருகிறது. என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு 3 சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னால் உள்ள உம்மத்துக்கு கொடுக்கப்படாத 3 சிறப்பு என்று சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள், சுவனவாசிகள் அவர்களுக்கு இடையே கூறக்கூடிய ஒரு வார்த்தை சலாம் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, நாம் தொழுகையில் சஃபாக நிற்போமே, அது மலக்குமார்களின் செயல், அது இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். மூன்றாவது மிக முக்கியமானது, ஆமீன் என்ற வார்த்தை கூறுவது, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்க ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். இது குர்ஆனில் பதிவிடப்படுகின்றது. இது எடுத்து வைக்கும் கொள்ளும் போது அவர்கள் எந்த மாதிரி தெரியுமா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் தொழுகை முடித்த பிறகு கூட்டு துஆ ஓதினார்களா என்று கேட்டார்கள். அதற்கும் ஹதீஸ் இருக்கின்றது. ஹல்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னவென்றால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஅவது துபுரு ஸலாத்தி, அதாவது துபுரு ஸலாத்தில் மக்தூபத்தி பிஹாஉலாயில் கலிமாத்தி, அதாவது ஃபர்லாக்கப்பட்ட 5 தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை கொண்டு துஆ ஓதக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல். இந்த ஹதீஸ் அவரிடத்தில் எடுத்து வைக்கப்படுகின்றது. இதில் வருகிறது, வரலான 5 தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டிருக்கின்றார்கள். இதே போன்று பல துஆக்கள் கேட்டதாக சஹாபாக்கள் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் அதை மறுத்திருக்கின்றார்கள். அவர்களை எவ்வாறு தெரியுமா ஆனது? முதலில் அவர்கள் சொன்னார்கள், 6 கிரந்தங்களில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிறகு அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், இதில் உள்ள ஹதீஸ்களை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிறகு அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் மற்றும் சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்களை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதற்கு பிறகு சொல்கின்றார்கள், குர்ஆனில் வந்தாலும் சரி,
புகாரி போன்ற பல ஹதீஸ்கள் கிதாபில் வந்திருந்தாலும் சரி, ராவி சஹீஹாக இருந்தாலும் சரி, ஏன் அல்பானி அவர்கள் சொன்னாலும் சரி, எங்க அறிவுக்கு தோதுவாக இருந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அறிவுக்கு தோதுவாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அறிவாளியாக இருக்க வேண்டும் அல்லவா? இப்போ இன்றைய காலத்தில் ஒரு உதாரணம் காட்டுகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் இன்ஜினியர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஒரு நபர் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு இன்ஜினியரிடத்தில் போய் கேட்கின்றார்கள், 35 லட்சம் ஆகும் அல்லது ஒரு 40 லட்சம் ஆகும், அப்படி இப்படி இடிக்கு முடிச்சு கட்டினாலும் ஒரு 30 லட்சம் ஆகும். ஆனால் ஃபோன்லையும் பல அட்வைஸ்மெண்ட்ஸ் வருது. என்னன்னா 15 லட்சத்தில் உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம், இந்த அளவுக்கு பார்க்கிங் வசதி இருக்கும், நீங்கள் கார் நிப்பாட்டிக்கலாம். இப்போ இதை கொண்டுட்டு போய் அவன்கிட்ட நம்ம பாருங்க 15 லட்சம் தான் அவன் கட்டுறான், நீங்கள் 30 லட்சம் 35 லட்சம் சொல்கிறீங்க, இது எப்படி நியாயமாகும்? அதாவது இதை பற்றி அறிவாற்றல் இல்லாதவர்கள் தான் இதை போன்று பேசுவார்கள். பொதுவாகவே ஆலிம்கள் உலமாக்கள் அவர்களை பார்த்தால் இதை போன்று கேள்வி கேட்கின்றார்கள். இதற்கு நாம் அவர்களிடத்தில் பதில் சொன்னோம் என்று சொன்னால், தெளிவாக சொன்னோம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். காரணம் என்று சொன்னால் இதை பற்றி அறிவாற்றல் அவர்களுக்கு இல்லை. நான் சொல்லக்கூடிய பதிலை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவாற்றல் என்பது குறைவு, அறவே இல்லை. ஆனால் இந்த கருத்துக்களை சொன்னார்கள் அல்லவா, இந்த கூட்டுத்துவா கிடையாது, துப்பி போடக்கூடாது, அது இது லொட்டு லுசுக்குன்னு சொன்னாங்கல்ல, இவங்கெல்லாம் இப்போ காலத்தில் ருஜு ஆகிட்டு இருக்காங்க. இந்த கருத்துக்களை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், கூட்டுத்துவா கூடும், துப்பி போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டாங்களே அந்த நபர்களுடைய நிலை என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் கூட்டுத்துவா ஓடுறாங்களோ, முக்கியமாக சுன்னத்துல் வல் ஜமாத் உடைய உலமாக்கள், பொதுவாகவே இருக்கக்கூடிய உலமாக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களுக்கு கோபம் என்பது இருக்கின்றது. அவர்களை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வருகின்றது. ஒரு வஹாபி ஒரு பள்ளியில தொழுகிறாரு. அப்படி அவர் தொழுதுட்டு இருக்கும் போது இந்த இப்ப யாரு கூட்டுத்து வாசுறாங்க, அதுக்கு ஆமீன் சொல்றாங்களா, அந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு கோபம் வருது. இந்த நிலைமை எங்க தெரியுமா போய் முடியும்? தப்லீக்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியே வருது. என்னன்னா அதுல 2 கூட்டமா இருப்பாங்க, ஒன்று சூரா ஜமாத்து, இன்னொன்று சாஹி ஜமாத்து. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை அதுல ஒரு ஆள் வஃபாத் ஆயிட்டார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதை போன்ற செய்திகளை கேட்காமல் இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். இப்போ அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் சக முஸ்லிம் தான், அவரும் அல்லாஹ்வை தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். வேறு ஒரு 3வது நபர் கிடையாது. கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அவர்களை கொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அவர் மனதில் எப்படி வந்தது? அது தூண்டியதுக்கு காரணம் என்ன? இதுதான் வஹ்மியத். இந்த ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் வந்து விடுகிறது. இதனால் பார்க்கக்கூடியவர்களை அவர்கள் கோபப்படுகிறார்கள். கொலை செய்யும் அளவிற்கு அவர்களுடைய கோபம் இருக்கின்றது. சந்தர்ப்பம் எதுவும் கிடைத்து விட்டால் கண்டிப்பான முறையில் அவர்கள் நம்மளை கொன்று விடுவார்கள். போன்ற நடக்காது. இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் இந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கப்பட்ட செய்தது இந்த மாதிரி நிகழ்வுகள். ஆனால் அவர்கள் அதை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, இது பித்அத் என்று சொல்கின்றார்கள். இது இத்தனை ஹதீஸ் குர்ஆனில் கூட வருகின்றது. என்னவென்றால் இந்த ஹதீஸுடைய ஷரஹிலே இந்த மாதிரி போடுகின்றார்கள். அமரல்லாஹு தஆலா இபாதஹு பிதுஆஇ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுனாங்க, இது அல்லாஹ் தஆலா ஏவுகிறான். என்னன்னா அடியார்கள் துஆ செய்ய வேண்டும் என்று ஏவுகின்றான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். ஏன்னா நீங்க உடனே துஆ செஞ்சீங்கன்னா நான் பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகின்றான். இப்பொழுது இதை போன்ற அவர்கள் செய்திகளை பரப்பி மக்களை கெடுத்து விட்டார்கள். இதனால் அவர்களுக்கு முன்னோர்கள், அதாவது
இதை போன்று பழக்கத்தை உருவாக்கியவர்கள் மீது அவர்களுக்கு மிகவும் கோபம் வந்து விடுகின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதை போன்று தவறாக பேசியவர்களும் வஹாபிகளை விட்டு பாதுகாப்பானாக என்று சொல்லி உரைக்கு திரையிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.